ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஆனால் வந்து கதையாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டா அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல, அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் அதுதான் சொல்றேனே, கிளைமேக்ஸ் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு அப்படின்னு நம்பிக்கை ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்கிட்ட சொன்னனால தான் ஓகே நம்ம வந்து இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே இவன் ஏதோ ஒரு லைன் வச்சு ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், அதை நான் எப்படி எனக்கு வந்து டப்பிங் டைமில் போட்டு காமிப்பான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பிரேக் பண்ணுறது நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிருந்ததே அந்த கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் எனக்கு எப்போ காமிக்க போகிறேன் அப்படின்றது தான். ஸோ டப்பிங்கில் கூட எனக்கு பெருசாக இல்லை, ஆனால் தியேட்டரில் நான் பார்க்கும்போது நம்ம ஸ்க்ரீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பார்க்கும்போது எனக்கு அதோட இம்பாக்ட் ஓகே கரெக்டாக தானே ஒரு விஷயம் தான் பண்ணி. மேபி நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் உங்கள் போர்ஷன்ஸ் இல்லாததுனால அதை கொஞ்சம் அந்த இதில் வந்து த்ரூ அவுட் நம்ம வந்து போகிற இன்வெஸ்டிகேஷன் போகிறோம். ஒரு பாயிண்ட்ல வந்து கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லைன்ற அந்த நம்ம ஸ்பாய்லர் படம் ஓகே, அதனால வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுதான் நான் வெயிட் பண்ணேன். அதுவும் அவன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆனால் கிளைமேக்ஸ் வேறு ஒன்று பண்ணுறோன்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி